இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உறவினர் வீட்டில் நகை பணம் திருட்டு, சிறுவன் உட்பட 4 பேர் கைது. புகழ்பெற்ற நாகாத்தம்மன் கோவில் செடல் திருவிழா கொடியேற்றம், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சொந்த சித்தி வீட்டில் இருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 சவரன் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி நண்பர்களுடன் உல்லாசமாக சுற்றிய சிறார் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்து, திருடப்பட்ட பணத்தில் இருந்து வாங்கிய கார், தங்க நகைகள், ரொக்க பணத்தை மீட்டு கைது செய்யப்பட்ட 3 பேரையும் சிறையிலும், சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் டிராவல்ஸ் அதிபர் சத்யமூர்த்தி. இவரது மனைவி மஞ்சுளா சிறிய அளவில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி அன்று மஞ்சுளா வீட்டில் வைத்திருந்த 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 சவரன் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை திருடு போயிருப்பதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்டவர்களை கடந்த 2 மாதங்களாக தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே கடந்த வாரம் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு 2 இளைஞர்கள் நகைகளை விற்பனை செய்ய வந்துள்ளனர். அவர்கள் மீது சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் அவர்களை போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உதயகுமார், சுபாஷ் எனவும், அவர்களுக்கு உருளையன்பேட்டையை சேர்ந்த அவரது நண்பரான சிறார் ஒருவர் அவ்வப்போது நகைகளை விற்பனை செய்ய தருவதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கூறிய தகவல்படி புகார்தாரர் மஞ்சுளாவின் வீட்டின் மேல் வசிக்கும் அவரது கணவரின் அண்ணன் மகனான 17 வயது சிறாரிடம் விசாரணை நடத்தியதில் அவர்தான் தனது சித்தியிடமிருந்து நகை மற்றும் பணத்தை திருடிக் கொண்டு தனது நண்பர்களான உதயகுமார், சுபாஷ் மற்றும் ஹரிஹரனிடம் சிறுக சிறுக கொடுத்து அதில் முதலில் கார் வாங்கிக் கொண்டு அதில் சென்னையில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய விடுதிகளில் மது அருந்துதல் என உல்லாசமாக சுற்றி வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து ஹரிஹரனை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகள், ரொக்க பணம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சிறார் உள்ளிட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் 3 பேரை சிறையிலும், சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற நாகமுத்து மாரியம்மன், முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு செடல் திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி செடல் திருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். சுல்தான்பேட்டையில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து காங்கிரஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகள் மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்து வரும் மாணவர்களின் குரல் என்ற நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவரும் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளருமான முகமது ஹாசன் தலைமை தாங்கினார். வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்தி, சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, கோபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், சேவாதளம் வீரபாண்டியன், மாநில நிர்வாகிகள் பிரதீஷ், இருதயராஜ், ஜோசப், மாவட்ட தலைவர் பாபு, மகளிர் அணி டாக்டர் விஜயகுமாரி, ராணி, ஜானகி, ஷர்மிளா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் கனக சுப்பராயன், முருகையன், ராஜேந்திரன், ஜான் பாஷா, ஜாகீர், சையது, இலியாஸ், பூபாலன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது அவசியமில்லை எனவும் அரசியல் அமைப்பு சட்டப்படி முதலமைச்சரே அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ளலாம் என புதுச்சேரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பரபரப்பு பேட்டி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து அறிவிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யாதது குறித்து கேள்விக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், அரசியல் அமைப்பு சட்டப்படி முதலமைச்சரே அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ளலாம் எனவும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது அவசியமில்லை எனவும் கருத்து தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தல் நடைபெறாதது குறித்து கேள்விக்கு பதிலளித்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் தேர்தல் நடத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் நாங்களும் சேர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என நம்பிக்கை தெரிவித்த சாய் சரவணகுமார், கர்நாடக மாநிலத்தில் மேகதாது அணை கட்டும் காங்கிரசின் செயல் குறித்த கேள்விக்கு பதில் எதுவும் கூறாமல் எழுந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு கடந்த 2-3 மாதமாக ஒரு பிரச்சனை நிலவி வருது. அது என்னன்னா, அமைச்சர்களுக்கு இன்னும் துறை ஒதுக்கப்படலைன்னு. ஒதுக்கப்படாத துறைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த துறைகளையும் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா துறைகளையும் முதலமைச்சரே வைத்துக் கொள்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. எனவே எம்எல்ஏக்களும் சரி, மக்களும் சரி, முதலமைச்சர்கிட்டே எல்லா துறைகளும் தான் சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சரும் அதே நினைக்கிறாரு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா துறைகளுக்கும் அமைச்சர் முதலமைச்சர் தான். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு. பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தில் சமூக விரோதிகள் அட்டகாசம் இருப்பதால் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா அமைத்து காவல்துறையுடன் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். பத்துக்கணுவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் மாபெரும் அமைதி வழி மக்கள் போராட்டமாக ராட்டை சத்தியாகிரகம் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி லோக்தந்திர பச்சாவ் சத்தியாகிரகம் என்ற பெயரில் மாபெரும் அமைதி வழி மக்கள் போராட்டம் புதுச்சேரி மாநிலம் பத்துக்கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் RGPRS தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் MLA கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் முன்னாள் தேசிய தலைவர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும், வாக்கு மற்றும் தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க வேண்டும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராம சபைகளின் அதிகாரங்களை பாதுகாக்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பலவீனப்படுத்தப்படக்கூடாது, அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் புதுச்சேரி அமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியை இந்தியாவின் முதல் இதய பாதுகாப்பு ஒன்றிய பிரதேசமாக உருவாக்கும் முன்னெடுப்பு. A initiative to transform Puducherry into India's first heart-safe union territory. புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் CPR பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உள்ளிட்டோருடன் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனை. பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு. மேலும் காமராஜ் நகர் தொகுதியில் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வாரவும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை. அயோத்தியில் ராமர் பெயரை சொல்லி 10,000 கோடிக்கு மேல் கொள்ளை நடைபெற்றுள்ளதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை மத்திய அரசு பாதுகாப்பதாகவும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் MP குற்றம் சாட்டியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில்
காணிக்கை மற்றும் சொத்து முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் நிர்வாகி ஈரம் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெறுவதாக கூறப்படும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் MP, அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது அனைவரின் ஒருமித்த விருப்பமாக இருந்தது. அதற்காக மக்கள் தங்கள் வீடுகளில் சேமித்த சிறு தொகைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் மற்றும் கட்டுமான பொருட்களையும் நன்கொடையாக வழங்கினர். ஆனால் ராமர் கோவில் நிர்வாகத்தில் இருப்பவர்களே கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அவர்களை மத்திய அரசு பாதுகாத்து வருகிறது. ராமர் பெயரில் சுமார் 10,000 கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது ராமர் சந்நிதியை கொள்ளையடிப்பதற்கு சமம். இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இன்று சிறப்பு வேண்டுதல் நடத்தினோம். உங்கள் கோவிலை கொள்ளையடிக்கிறார்கள், அதை நீங்கள்தான் பார்க்க வேண்டும் என்று ராமபிரானிடம் பிரார்த்தனை செய்தோம் என்றார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். ஏனாம் சிறையிலிருந்து மணி என்ற மணிகண்டனுக்கு நிபந்தனைகளுடன் 15 நாட்கள் அவசர விடுப்பு. உயர்நீதிமன்றம் உத்தரவு. மணி என்ற மணிகண்டன் புதுவை சிறையிலிருந்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏனாம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். மணிகண்டனின் மனைவி பத்மாவதி மணிகண்டன் பல்வேறு காரணங்களுக்காக அவசர விடுப்பு கோரி நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் மணி என்ற மணிகண்டனின் குற்ற வழக்குகள் முடிந்து 27 ஆண்டுகளாகியும் புதுச்சேரி காவல்துறையும் சிறைத்துறையும் சட்ட சிக்கல்களை காரணம் காட்டி மணிகண்டனின் அவசர விடுப்பினை புறக்கணித்தது. இந்நிலையில் மணி என்ற மணிகண்டனின் மகன் ஆதித்யா வர்மாவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பத்மாவதி மணிகண்டன் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடினார். குழந்தையின் நலன் கருதி தற்பொழுது மணி என்ற மணிகண்டனுக்கு 15 நாட்கள் அவசர விடுப்பு வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மணி என்ற மணிகண்டன் இல்லத்திற்கு ஆயுதம் ஏந்திய காவலர்களுடன் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் குற்ற பின்னணியில் வழக்குகளில் நிலுவையில் உள்ளவர்கள் மணி என்ற மணிகண்டனை நேரில் சந்திக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரியரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களின் கலை மற்றும் கலாச்சார குழுவின் சார்பில் பேஷன் பியாண்ட் ப்ரொஃபஷன் என்ற தலைப்பில் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் பிரபல திரைப்பட நடிகையும் மருத்துவருமான டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே உரையாற்றினார். அவர் பேசுகையில், மாணவர்கள் தங்களது பொன்னான நேரத்தை சமூக ஊடகங்களில் வீணடிப்பதை குறைத்துக் கொண்டு முழுமையாக தங்களின் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். தங்களுக்குள் இருக்கும் தனித்திறமைகளையும் லட்சியங்களையும் கண்டறிந்து அதை நோக்கி கடினமாக உழைக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சுவாரஸ்யமாக பதிலளித்தார். தனது மருத்துவ படிப்பில் அறுவை சிகிச்சை பாடம் மிகவும் பிடித்திருந்தது என்றும், அதே சமயம் மருந்துகளின் பெயர்களை கொண்ட பார்மாகாலஜி பாடம் சற்று சலிப்பை தந்தது என்றும் கூறினார். தற்செயலாகவே சினிமாவுக்கு வந்ததாக குறிப்பிட்ட அவர், மாயநதி திரைப்படத்தில் நடித்த தருணமே நடிப்புதான் தனது உண்மையான லட்சியம் என்பதை உணர வைத்ததாக பகிர்ந்து கொண்டார். திரையுலக அழுத்தங்களை சமாளிக்க தேவைப்படும் பொழுது தகுந்த ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வதும், சமூக ஊடகங்களின் எதிர்மறை விமர்சனங்களை புறக்கணித்து நமக்கான எல்லைகளை வகுத்துக் கொள்வதுமே தனது மன அமைதியின் ரகசியம் என்று விளக்கினார். இந்த உத்வேகம் தரும் நிகழ்வில் கல்வி நிறுவனத்தின் முதன்மை செயல் இயக்க அதிகாரி வித்யா, அனைத்து கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியுடன் கலந்துரையாடினர். இதைத் தொடர்ந்து கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்ட கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி ரிப்பன் வெட்டி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். கல்வி பயிலும் அதே வேளையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளிலும் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர் வாழ்த்தினார். காரைக்கால் அரசு பள்ளியில் புதிய கழிப்பறை திறப்பு விழா. மேலும் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி வழங்குவதாக MP வைத்திலிங்கம் உறுதி. காரைக்கால் மேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ராம ஆசா பக்ரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட கழிப்பறை கட்டிடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி அரசு கட்டிடம் மற்றும் சாலை பிரிவு பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் புதிய கழிப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த முறை இப்பள்ளிக்கு வந்தபொழுது கழிப்பறை வசதி இல்லை என மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி புதிய கழிப்பறை கட்டிடம் அமைத்து வழங்கியுள்ளோம் என்றார். மேலும் தற்போதுள்ள கழிப்பறை வசதி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு போதுமானதாக இல்லாததால் மேலும் ஒரு புதிய கழிப்பறை கட்டிடத்தையும் அமைத்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்.
அதேபோல பள்ளியின் மதில் சுவர் சேதமடைந்துள்ளதால் அதனை புதுப்பிக்க தேவையான நிதியையும் ஒதுக்கி பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாணவர்களிடம் உரையாற்றிய வைத்திலிங்கம், படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு போதாது, மாணவர்கள் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சமமாக பேண வேண்டும். அதற்காக விளையாட்டிலும் அதிக ஈடுபாடு அவசியம் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளி வளாகத்தில் சிறிய விளையாட்டுக்கூடம் அமைத்து வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அறிவித்தார். இந்நிகழ்ச்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதுடன் பள்ளியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு மேலும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. காரைக்கால் மேடு பகுதி மிக கடலோர பகுதின்னு சொல்லலாம். மீனவருடைய சமுதாயம் வாழக்கூடிய பகுதி. இந்த பள்ளியில இந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கு உண்டான வசதிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய தினம் அவர்களுக்கு வேண்டி உதவியை செய்திருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி என்பதனாலே கழிப்பறை வசதிகள் கண்டிப்பாக தேவை என்று அவர்கள் உணர்ந்து என்று கேட்டதனால் அந்த வசதியை செய்து தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, விளையாட்டு பயிற்சிக்காக உண்டான ஒரு அரங்கத்தையும் தருகின்றேன் என்று கூறியிருக்கின்றேன். தேசிய விருது பெற்ற சிற்பி ராமகிருஷ்ணனை கௌரவித்த புதுச்சேரி அரசு. திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த சிற்பி ராமகிருஷ்ணன் சிறு வயதிலிருந்தே சிற்பக்கலையில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டு மகாபலிபுரம் சிற்பக் கல்லூரியில் டிப்ளமோ முடித்தார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்த புகழ்பெற்ற ஸ்தபதி கணபதி ஸ்தபதியின் சீடரான இவர் புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் பலருக்கு சிற்பக்கலை பயிற்சி அளித்துள்ளார். சிற்பத்துறையில் சிறந்து விளங்கிய ராமகிருஷ்ணன் 1990ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களிடம் தேசிய விருதையும் 2010ஆம் ஆண்டு புதுச்சேரி கலைமாமணி விருதையும் பெற்றார். இந்திய அரசின் சார்பில் பல்வேறு நாடுகளில் சிற்பக்கலை குறித்த செய்முறை விளக்கங்களை வழங்கியுள்ளார். தேசிய விருது பெற்ற கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோருக்கு சிற்பி ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் ஆகியோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உறவினர் வீட்டில் நகை பணம் திருட்டு, சிறுவன் உட்பட 4 பேர் கைது. புகழ்பெற்ற நாகாத்தம்மன் கோவில் செடல் திருவிழா கொடியேற்றம், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.